வணக்கம் வேலூர். இன்று 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி விசுவாவசு எனும் உலக நிறைவு ஆண்டு ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட மனிதரா இருக்க போறோம்? அருமையான ஒரு மனிதரா, எல்லாரையும் வசீகரிக்கிற மாதிரி, ரொம்ப எளிமையா, எல்லாராலையும் விரும்பப்படுற மாதிரி இருக்கணுமா? இல்ல எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும் கடுமையா, எந்தவித பிரச்சனை வந்தாலும் யாரா இருந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன் அப்படின்ற ஒரு மனிதரா இருக்கணுமா? இந்த 2 கேள்விதான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. எவ்வளவுதான் அசௌகரியமா இருந்தாலும் நமக்கு தேவையானது என்னன்றதை நாம புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களை பத்தி கவலையே படாம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போயிட்டே இருந்தா நம்ம கடினமான ஒரு மனிதர். ஆனா அதுவே மத்தவங்களை பத்தி கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சேர்த்து செஞ்சோம்னா நம்ம அருமையான ஒரு மனிதர். இதுல நாம யாரு, எப்படி இருக்க போறோம்? உண்மை என்னன்னா, மத்தவங்களோட இதயத்தை ஜெயிக்கணும்னா நம்ம கொஞ்சம் நடிச்சுதான் ஆகணுங்க. ஏன்னா எல்லா நேரமுமே மத்தவங்களுக்காக நம்ம செயல்பட முடியாது. ஒருத்தவங்களுக்காக செயல்பட்டோம்னா இன்னொருத்தவங்களுக்கு அது எதிரான ஒரு விஷயமா கூட மாறலாம். அதனால நம்ம நேர்மையா என்ன ஒரு செயல் செய்யணுமோ அந்த செயலை செய்வோம். எப்படிப்பட்ட வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலைக்கு உண்மையா இருக்கும். இப்படி இருந்தோம்னா நம்மளை யாரு எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சரியான பதிலை எப்பவும் சொல்லிட்டே போயிடலாம். வரம்புகளை தாண்டி நீங்க எந்த ஒரு செயலும் செய்யலனா நீங்க யாருக்கும் பயப்பட தேவையே கிடையாது. இதைத்தான் அமெரிக்க எழுத்தாளர் ஜிம் ரோன் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம்ன்றது நம்மளோட இலக்குகளுக்கும் சாதனைகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாலம்னு. அந்த பாலத்தை நம்ம சீரா கடக்கிறதுக்கு நேர்மைன்ற ஒரே ஒரு பயணம் மட்டுமே போதும். அந்த பயணம் உங்களுக்கு வசப்படட்டும்னு BIT பண்பலை 90.8 வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது. என்ன இன்னைக்கு நாள நேர்மையா, டிசிப்ளினா பல விஷயங்களை செய்யறதுக்கு அர்ப்பணிப்போமா?